மாயவனை நினைத்தோம். இன்னுமே மாயவனுக்கு மனதிலே வரவில்லையா? எங்க போயிருப்பாரு? எங்கப்பா போயிருப்பாரு தெரியல. மாயவா 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 என்று சொல்லி நான் தேடி தேடி பார்த்தேன். லோனுதாரம் தான் வந்து நிக்கிறான். சதிக்கார பழிக்கார அப்படியே அடக்கி விட்டாயே. மாயவா மாயவான்னு கூப்பிட்டா மெய்யாவா வச்சுனா மாயாவா வச்சுனா? என்னுடைய குலதெய்வமாக வளர்ந்தக்கூடிய பரந்தாமன் கோபால கண்ணன் மாயவன் 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 நினைக்க நினைக்க இன்னுமே வரவில்லையே. அதானே என்ன ஆச்சரியமா இருக்கிறது. நினைச்சு பாருங்க. மாயவா பரந்தாமா வைகுந்த வாசகா. மாயவா பரந்தாமா வைகுந்த வாசகா. அச்சுதனே மாயவனே பஞ்சகிரா மேனி மாயா. மாயவா பரந்தாமா வைகுந்த வாசகா. காருந்தேவனே அறிவாயுன்னா இந்த வந்து காருந்தேவனே. கலாவில் பாபா நான் பேர் உள்ள துணித்தேன் மாமா. ஆயார் குளத்தில் இறங்கி என்பது ஆதரிப்பா என் மாயவா. அவதாரங்கள் படைத்த பரந்தாமா வைகுந்த வாசகா. உங்களுடைய பாதாரங்கள் ஆதாரமாக உன்னுடைய மைத்திராக வந்திடக்கூடிய ஆனாரம் படைத்த அர்ஜுன மகாராஜன் வணங்குகிறேன். மாயவா பாதார வந்த கவனங்களை ஆதாரமாக படிந்திருக்கிறாய். பாதத்தை படிந்தபடியால் இந்த பூவுலகிலே இந்த உலகமானது இருக்கும் வரை இந்த உலகமானது அடையும் வரை உன்னுடைய பெயரானது நிலைத்திருக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்த்திருப்பாய்.
எங்க அகில உலகத்துல பாண்டவர்கள் நிம்மதியோட வாழ வேணும்னு சொல்லி ஆமா மனதார சொல்றீங்களே, நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது மாயவா. நினைத்தாலே பயமாக இருக்கிறதா? உண்மைதான் மாமா. ஏப்பா எதை நினைச்சு உனக்கு பயமாக இருக்கிறது? இதோ உங்களுடைய துணை கொண்டு குருச்சேத்திர பூமியில நாங்க சண்டை ஆரம்பித்தோம். அப்படி சண்டை செய்திருந்தாலும் நேற்றோடு சரியாக 12 நாள் சண்டை உங்களுடைய துணை கொண்டு நாங்களே வெற்றி பெற்றோம். அப்படி இருந்தாலும் மாயவா விடிந்தால் போதும் 13ஆவது நாள் சண்டை குருச்சேத்திர பூமியில. அப்படி இந்த பாண்டவர்கள் நடுவே இருந்த நாயனாக சண்டைக்கு போகலாம் சொல்லி செய்து கொண்டு இருக்கும் பொழுது இதோ அது மட்டும் இல்லாமல் பாடி கூடாரத்துல அண்ணா தர்மராஜனும் பத்திரி பாஞ்சாலியும் இவருடைய தம்பிமார்கள் 4 பேருமே அசந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் காவலாக நான் இருந்தேன். அப்படி காவலாக இருக்கும் பொழுது யாருன்னு தெரியல 4 திசைக்கு ஒன்றாக வந்து அடே அர்ஜுனா, அடே அர்ஜுனா என்னிடத்துல சண்டைக்கு வாடான்னு சொல்லி என்ன வம்பு சண்டைக்கே கூப்பிடுறாங்களே மாயவா. அர்ஜுனா நான் சண்டைக்கே போவதா இல்ல அண்ணா தர்மராஜனானும் பாடி கூடாரத்தில் இருக்கிறாங்க தர்மனுக்கு நான் காவலாக இருப்பதா நான் சண்டைக்கே போவதா மாயவா பறந்தாமா? ஓஹோ உண்மைதான் மாயவா. நான் சத்தம்லாம் பந்தம் வரும். அர்ஜுனா உன்னை சண்டைக்கு வம்பு சண்டைக்கு இருக்கிறார்கள் சொல்றியே, அவர்கள் யார் தெரியுமா? வம்பு சண்டை கூப்பிடுறாங்களே வேற யாரு கிடையாது. இந்த பாண்டவர்கள் அதாவது வீணாக வந்து எங்க வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க, வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, வர்ற சண்டைக்கு விட மாட்டாங்க, வர்ற சண்டைய விட மாட்டாங்கன்னு சொல்லி தெரிந்து அந்த துரியோதனுடைய தூண்டுகோலின் பிரகாரமாக துரியோதனுடைய ஜெகனுடைய வார்த்தை கேட்டு துரியோதனுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு சண்டைக்கு வருவது வெங்கல ரதமேறி சண்டை செய்யக்கூடிய கிங்கிலிய மன்னர்கள். அவங்க ஏன் பங்காளிங்களா இல்ல உறம்புறையா இல்ல அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கூலிப்படைகள் எதற்காக இடத்துல சண்டைக்கு வருவது? அர்ஜுனா அவங்க எந்த நாட்டுக்காரங்களும் கிடையாது, எந்த நாட்டின் மீது அவங்களுக்கு வந்து பட்டு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. காசு கொடுத்தோம்னா அந்த கூலிக்கு தகுந்த வேலை செய்வாங்க, அவங்கதான் கூலிப்படைகள். கூலிப்படைகள் ஆமா சரி. இன்னைக்கு துரியோதனை ஏவிட்டு மாதிரி நாளைக்கு நாமளும் பணத்தை கொடுத்து ஏவிட்டோம்னா அந்த துரியோதனை கிட்ட கூட சண்டைக்கு போவாங்க. அப்படி ஒரு தவறான ஒரு காரியத்தை நம்ம பாண்டவர்கள் செய்யவே செய்ய ஒரு கூலிப்படைகள் உன்னை வந்து சண்டைக்காக இருக்கிறாங்க. சரி அதனாலே அவர்களை வெல்வது என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீ கேக்குறது ஒரு நியாயம் இருக்குது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 திசைக்கும் அன்னார் தருமருக்கும் பத்தினி பாஞ்சாலிக்கும் 4 தமிழ்மார்களும் காவல் இருக்கிறீங்க, சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அப்படி சண்டைக்கே நீ போவதாக இருந்தாலும் தருமருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா இது வந்து இந்த போர்களமே வந்து தர்மருக்காக தான் நடக்குது. இந்த எதுக்காக எதிர்பார்ப்பு செய்திருக்கிறோம். ஆமா அண்ணனாகப்பட்டவர் அரியாசனம் ஏறணும், இந்த உலகம் 56 தேசம் இந்த காலத்தையும் அவங்க அண்ணன் வந்து ஆட்சி செய்யணும் என்பதற்காக தான் இந்த சண்டையே நடக்குது. உண்மைதான் மாயவா. அதனாலே அண்ணனுக்கு காவலாக ஆள் வேணும்னு சொல்ற. காவலுக்கு நான் இருப்பதா நாங்கள் 4 பேருமே சண்டைக்கு போவதா ஒன்றுமே புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பாண்டவர்கள் வீரத்திற்கு சளைத்தவர்கள் அல்ல. ஆமா அதனால நம்முடைய வீரத்தையும் காட்டணும், நம்முடைய விவேகத்தையும் காட்டணும். அதற்கு சரியான ஆளு என்ன செய்வது அர்ஜுனா? மாயவா ஒரு யோசனையானது தோன்றுகிறது. எப்படி? இந்த சண்டைக்கு நாம போய்விட்டால் அன்னார் தருமருடைய காவலுக்கு காவல் காப்பதற்கு ஒரே உரத்தை மட்டும் இருக்கிறான்பா. அப்படியேப்பட்டவனா? ஆமா. அது யார் மாயவா? இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறான். யார் அது? அவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவன் மட்டும்தான் இருக்குதா? அவன் மட்டும்தான் இருக்குதா? அது யாரு மாயவா? யாரு? யார் அது? அவனை மட்டும் இன்னைக்கு பாத்துக்கோ. அவன் மட்டும்தான் இருக்கிறான். அதுல சொல்றது கேளுங்க. அவன் மட்டும் இருக்கிறான் மாமா. அது யாரு மாமா? அது யார் தெரியுமா? யார் அது? இந்த அர்ஜுனுக்கு சுபத்திரிக்கு பிறந்த யாருடைய மகனாகப்பட்ட அபிமன்யன் இருக்கிறான். என்னுடைய மகன். ஆமா என்னுடைய மகன். அவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன் மட்டும்தான் இந்த காவலுக்கு சரியான ஆளுங்கிறேன். அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆமா அவர் சொல்ற அர்த்தம் 2 அர்த்தங்க. எப்படி? அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆமா ஒருத்தன் தான் இருக்கிறான். அவனை காலி பண்ணணும் அப்படிங்கிற சொல்ற மாதிரி தெரியல உங்களுக்கு.
அப்படி ஒரு தவறான செய்யலாம் செய்வேன். மாயவர் எப்படி எங்களுக்கு ஏதாவது துரோகம் செய்வாரா? ஒரு காலம் முடியவே முடியாது. அதாவது குறிப்பாக அரவணை பணி கொடுத்துட்டோம். நீ ஒருத்தனா இருக்கு ராஜா பையன். உனக்கு மகன் இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். மறுபடியும் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் ஒருத்தர் தான் இருக்கிறான். அவன் காலி பண்ணா விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் இல்லப்பா. குடிப்படையில் பார்த்தா எப்படி எல்லாம் பேசுகிறார்கள். நீ கேப்பார் பேச்சு கேட்காத. உண்மைதான். அதை வந்து ஏன் பேச்சு மட்டும் கேளு. உண்மைதான் மாயவா. எங்க கொண்டு போறன்னு மட்டும் பாரு. சரி மாயவா, அபிமன்னன் இருக்கிறான். ஆமா. அதாவது ஆணுக்குந்தி பட்டணத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் தாயோடு இருக்கிறான் அபிமன்னன். ஆமா. அந்த அபிமன்னனை அழைத்து வந்து தந்தையார் தருமனுடைய காவலுக்கு வைத்து விட்டு புறப்பட்டு நம்ம சண்டைக்கு போகலாம். மாயவா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்படியாதான் நாகலோகத்துல வாழ்ந்துடக்கூடிய நாகி கட்டிட்டு போய் நாம ரெண்டு பேருமே பேசி அரவானே கொண்டு வந்து பலி கொடுத்தோம். ஆமா. நாகக்கண்ணுமே உண்மைதான். அவன் ஒருத்தர் இருந்தான். ஆமா ஆமா. அவனையும் வார்த்தை கேட்டுக்கொண்டு காளியம்மன் கோயிலுக்கு பலி கொடுத்துட்டோம். இந்த தினத்துல அதே மாதிரிதான். அதே மாதிரி அவன் போய் கூட்டிட்டு வர. மாயவர் எது பேசணும் உண்மைதான் பேசுவார். உண்மை போய் பேசுவார். அதே மாதிரி தான் அவனை பலி கொடுத்துட்டான். அபிமன்யன் வைக்கிறான். அபிமன்யன் காவலுக்கு நம்ம கூட்டிட்டு போறோம். அதுதான்ப்பா. அதே மாதிரி நாம போய் அபிமன்யனை கூட்டிட்டு வரணும். ஒப்பிக்கியல் நம்ம தும்பிருக்கிறான். ஏப்பா தம்பி தாண்டவராயா, ஏன்னா என் பையனை பார்க்கலாம்னு சொல்லி போகும்பொழுது நீ தும்பிருக்கிறியே, நீ தும்மல் தான் என்னப்பா? எங்க தும்முலை இருமலை விக்கலை யாப்பம் கொட்டாது இதெல்லாம் வராதுன்னா நிக்காது. என் ஊர்ல நான் தான் தும்முல் பூசாரி. ஓ, தும்முல் பூசாரி. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா? தும்முல் உங்களுக்கு கிடைக்கணுமே. அப்படியா? சரி அப்பா, மகனை பார்க்கலாம்னு சொல்லி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். சரி, இந்த நேரத்துல தும்பிருக்கிறியா? இது ஒரு பையனுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமாவா? விடிகாலம் பாருங்க தெரியும். எப்படி என் தும்மலை பத்தி? தும்பல் தான் என்னப்பா ராசி. எங்க ஊர்ல எங்க வீட்லயே ஒரு சமாசாரம் நடந்திருக்குது. என்னப்பா சமாசாரம்? உங்க தாத்தா எங்க பாட்டி கிட்ட பணம் 30,000-40,000 வாங்கிக்கிட்டு மடியில வச்சுக்கிட்டு சந்தையில போய் மாடு பிடிச்சது கிளம்பினாரு. யாரு? உங்க தாத்தா மாடு பிடிக்க. சரி, விடிகாலம் ஒரு 6 மணி இருக்கும். ஆமா. விட்டுட்டு வெளியில வாசப்படி கால் எடுத்து வச்சாரு. இப்படி கால் எடுத்து வச்சாரு மாடு பிடிக்க போலான்னு. சரி, இப்படிதான் ஒரே ஒரு தும்முன. சரி, அவ்வளவுதான். மாடு கிடைச்சிக்கிட்டு 15 வருஷம் ஆகுது. நீங்க தாத்தாவை காணோம். மாடுகளும் சிக்காத இருக்கும்பா. அதான் நினைக்கிறேன். உண்மைதான? மாடு சிக்கல் நினைக்கிறேன். தும்மலுக்கு பயந்து கொண்டு அவன் எங்க ஏற்காடு மலை மேல போய் டீ கடை வச்சு பழிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தேன். அது திங்கக்கிழமை தானே ஏற்காடு, ஞாயிற்றுக்கிழமை தானே ஏற்காடு. நீ ஒரு அறுவடை புண்ட. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஏற்காடு அடிவாரத்துல போய் டீ வச்சு பழிக்கிறா. அப்படி 15 பேர் அங்க போய் டீ குடிச்சா போயிடலாம். அந்த கடைக்கு போயிடலாம். சரி அப்பா, நாங்க போய் அங்க போய் டீ குடிச்சிட்டு வரோம். சரி மாயவா, தங்கி இருக்கிறாள் சுபத்ரா தேவி இருக்கிறார். இது மாதிரி பையனை நாங்க பிடிச்சு அனுப்பணும், தர்மருக்கு காவலுக்கு வேணும்னு சொல்லி தங்கச்சிக்கிட்டு போய் கேட்டா தங்கச்சி விடுவாடா? மாமா, இந்த பஞ்ச பாண்டவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய மனைவி. சரி, யாரு? பாஞ்சாலி, சுபத்திரை, நாகக்கண்ணி, போகவதி, பரதவல்லி, இத்தனை பேருமே இந்த அர்ஜுனுடைய வார்த்தை உனக்காக தான் வந்து அத்தனை பேரும் என்ன சொன்னாலும் சரின்னு கேக்குறவங்க. சரி, அது மட்டும் இல்லாம என்ன நாம அபிமன்ன சண்டைக்காக கூப்பிடுறோம் இல்ல, சண்டைக்கு அழைப்பது கிடையாது. நாம போயிட்டு வர வரைக்கும் தருமருடைய பேச்சு துணைக்கு. ஆமா. அப்பா காவலுக்கு யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு பெரியப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், பேச்சு துணைக்கு. அப்படியா? அவ்வளவுதான். சண்டைக்கெல்லாம் நம்ம கூப்பிடல, சண்டைக்கு நாம போவோம், காவலுக்கு மட்டும் அவனை அழைத்து வந்து விட்டுட்டு போவோம். அபிமன்னன் தானே, நான் பார்த்து கொள்றேன்பா. ஒரே ஒரு வார்த்தை. என்னது? நான் பார்த்து கொள்கிறேன். மறுபடியும் அதே வர வார்த்தை வருகிறது. பார்த்து கொள்றேங்கிறைய பார்த்து நான் பார்த்து கொள்றேன்பா. மாமா அப்படி சொல்லக்கூடாது மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லு மாமா. தானே இப்பதான் ஒரு ஒருத்த மட்டும்தான். நான் பார்த்து கொள்றேன் விடு. ஆடு வேற கத்துது. ஆமா, நீ சொன்னதுக்கு ஆடு கத்துறதுக்கு இதுல ஏதோ ஒரு மர்மம் நடந்து போல தெரிகிறது. என்ன ஒரு மர்மம் கிடையாது. உடனடியாக ஆணுக்குந்தி மாநகர புறப்படு.
மாயக்கரனும் அர்ஜுனனும் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய தங்கையாகப்பட்ட ஆனக்குந்திமா நகரத்தினுடைய மகாராணி சுபத்திரையை தேடி சொல்ல இப்பொழுது சுபத்திரை சபை நாடு வருகிறார். அவரால் மட்டகதி விளக்கமாக அம்மா
சூப்பர் ஜாயிட்டு பா. அண்ணா என்னண்ணா என்னன்னாங்கற அண்ணாங்கிற நான் அண்ணா மரியாதையா அண்ணான்னு கூப்பிட்டேன். ஏன் அப்படி கூப்பிடுற நீ? வேற என்ன கூப்பிடுறது? அப்படி கூப்பிடாத. வேற வேற மாதிரி கூப்பிடு. வேற மாதிரினா வேற மாதிரி இப்படி கூப்பிட்டுப்பாங்களாமா? எப்படி? ஓ கோமாளி தாத்தா. இதுக்கு அதே தேவலாம். அப்படியா? அப்படியே வேண்டாங்கற? வேணாம், வேற மாதிரி கூப்பிடு. வேற மாதிரி எப்படி கூப்பிடுறது? அம்மா ஆளு கொஞ்சம் வயசு கம்மியா இருப்ப மாதிரி இருக்கு. சித்தப்பான்னு கேளு. அப்படி இல்ல. ஓ கோமாளி தம்பி. ரைட், இது ஃபர்ஸ்ட். தம்பியா? அப்படி கூப்பிடாத. அதுவும் சின்ன கம்மியா. சின்ன தம்பி விட ரொம்ப ஆளு. சின்ன குஞ்சுன்னு கூப்பிடு. சின்ன குஞ்சா? சின்ன குஞ்சுன்னு கூப்பிட்டா அப்படி நல்லா இருக்கும். சின்ன குஞ்சி. இது கரெக்ட். இது எப்படி இருக்குது? இது குஞ்சி. என்ன குஞ்சி? உன் குஞ்சியா? ஏய் என்ன அப்படி? இதான் ஆளாம இருக்கு. மா மா ரெண்டே மா போடு பார்க்கலாம். எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்கிறது இல்ல. 2 மா போடு. 2 மா? ஓ 2 மா? ஏலமா குண்டுமா? நான் அப்படியே இருக்கிறேன். 2 மான்னா மா. அதே மாதிரி இன்னொரு மா. நம்ம மாமான்னு கூப்பிடுறதுக்கு போய் மேட்டூர் 16ல விழுந்துருவேன். எதுக்கு? 16 இல்லையா? 16 விழுந்தா டேம். அட மேட்டூர் 16 டேம் இல்லையா? ஆமா. அப்படி இருந்தாலும் சீராக அமைந்திருக்கும் தெய்வ சபை. சரி. சபையின் முன்பதாக சமுதாய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமதர்மை தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பேர்களும் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள். உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அம்மன் பராசக்தி ஆனந்தி பைரவி என்று சொல்லக்கூடிய ரேணுகா பத்தினி மாரியம்மனுடைய ஆலயத்தை உற்பத்தி செய்து கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. அப்பேற்பட்ட பழமொழிக்கு இணங்கி நம்முடைய ஊரிலையும் கோவிலானது உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி வருடந்தோறும் தவறாமல் கோவிலை அதாவது கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி வருடந்தோறும் இந்த அம்பாளுக்கு குறை வைக்காமல் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி எப்பேற்பட்ட வான வேடிக்கை என்ன பந்தம். ஆமா ஆமா. மாரியம்மன் மதுரை வீரனுக்காக. ஏன் என்ன காரணம்? ஊரை அதாவது சுத்தி இருக்கக்கூடிய காத்து கருப்பு பேய் பிசாசு மந்திரம் தந்திரம் செய்வனை கோளாறு எதுவுமே நம்முடைய ஊரிலே அணுகக்கூடாது. நாடு செழித்து நல்ல மழை பெய்யணும், ஊர் செழித்து உற்ற மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அரும்பாடுபட்டு பல லட்ச கணக்கிலே செலவுகளை செய்து எப்பேற்பட்ட ஒரு திருவிழா. ஆமா ஆமா உண்மைதான். எத்தனை மோளம். அப்படி அனைத்து ஏற்பாடுகளை செய்து இந்த அம்பாளுடைய சிரசு குளிர வைப்பதற்காக இன்று ஓரிரவு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். யார்? ஊர் பொதுமக்கள். ஆமா. அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் பாரு காண வந்து பாத்துக்கிட்டு பத்திய நாடகத்தை. உண்மைதான். அப்படி நாடகத்தை வந்திருக்கக்கூடிய நம்முடைய ரசிக உள்ளங்கள் அவருடைய குடும்பங்களும் நம்மளுக்கு சாப்பாடு எப்படி? அருமையான சாப்பாடுமா. ஆமா. போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொர்ணதானம். அந்த இரண்டையும் கொடுத்து நம்மளுக்கு மனங்கோவாமல் இப்படி தீப ஒளி அதாவது அலங்கரிக்கப்பட்ட சபையை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அனைவற்ற பேருடைய குடும்பங்களும் வாழையடி வாழையாக வம்சமானது வளர்ந்து அவரவர் செய்கின்ற தொழிலும் அவரவர் குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் மென்மேலும் உயர்ந்து இந்த அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பெற்று குடும்பத்திற்கு வந்த கஷ்டமெல்லாம் நீங்கி சீரோடு சிறப்போடு சிவன் போற்று மண்ணில் சிறப்பாக வாழ கடவுது ராமார்ப்பணம்.